நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வானாச்சல மகாமுனையே நமஹ. ஸ்ரீ வரதநாராயண குரவே நமஹ. பொன்னடிக்கால் ஜீயரின் பூர்வாசிரம பெயர் அழகிய வரதர். வானமாமலை ஜீயர், வானாத்ரி யோகி, ராமானுஜ ஜீயர், ராமானுஜமுனி என்று இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. இவர் அழகிய மணவாள மாமுனிகளின் முதல் சிஷ்யர் மட்டுமல்லாது பிரதான சிஷ்யரும் ஆவார். சுவாமியின் அவதார ஸ்தலம் வானமாமலை, திருநக்ஷத்திரம் புரட்டாசி புனர்பூசம். மாமுனிகளின் சிறந்த சிஷ்ய செல்வத்துக்கு இவர் முதலடி இட்டவையால் இவருக்கு பொன்னடிக்கால் ஜீயர் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று. இவர் பாரத தேசம் முழுவதும் பல இடங்களில் தோத்தாத்ரி மடங்களை நிறுவி நம் சம்பிரதாயத்தை விஸ்தாரம் செய்தார். சுவாமி அவர் நியமித்த அடுத்த ஜீயர் சுவாமிகளை தொடர்ந்து இன்று வரை வானமாமலையில் ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து வருகிறது. நாமும் பொன்னடிக்கால் ஜீயரின் திருவடியை பிரார்த்தித்து, எம்பெருமான் மற்றும் ஆச்சாரிய சம்பந்தத்துக்காக பிரார்த்தித்து அவர் தனியனை இப்பொழுது பார்ப்போம். ரம்ய ஜாமாத்ரு யோகீந்திர பாதரேகா மயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. சின்னியம்மாள் என்ற பாகவதோத்தமில் சுவாமி பொன்னடிக்கால் ஜீயரின் திருவடி சம்பந்தியானவள் சுவாமி ஏகாந்தமாக வீற்றிருந்த பொழுது அவரிடம் தண்டன் சமர்ப்பித்து ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்றதற்கேற்ப சுவாமியின் கேள்விகளுக்கு வைஷ்ணவ நிஷ்டைக்கு ஏற்ப பதில்களை அளித்திருக்கிறாள். அதுவே சின்னியம்மாள் ரகசியம் என்று வழங்கலாயிற்று. அதை விரிவாக நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசேதேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்ருமுனி லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாராயண மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். இதிலே லக்ஷ்மிநாதன் தொட்டு அவரவர் ஆச்சாரிய பரம்பரை வரைக்கும் நமஸ்கரிக்கிறேன், நமாமியகம், வந்தனம் செய்கிறோம் அப்படின்னு அனைவரும் சொல்கிறோம். அப்படி ஓரான் வழி குரு பரம்பரையாய் லட்சுமிநாதன் தொட்டு அவரவர் ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய அபிமானத்தை கொண்டாடும் வண்ணமாக குலசேகர ஆழ்வாரும் செந்தழலே வந்து அழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரம் சேர் வெங்கதிரோர் கல்லால் அலராவால் என்று சாதிக்கிறார். ஒரு தாமரை இருக்கிறது, அது சூரியனையே நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கும். அந்த சூரிய கதிர்களாலேயே அது விகாசமடையும். அதை செந்தழலிலே கொண்டு சேர்த்தால் அது உலர்ந்து வாடி போகுமே ஒழிய அந்த சூரியனுக்கு உரித்தாக இருக்கக்கூடிய அந்த கதிர்கள் இந்த தழல்கள் கொடுத்தாலும் அது அலரச் செய்யாது, விகாசம் அடைய செய்யாது, அது உலர்ந்தே போகும். சரி, அப்படியே அந்த தாமரைக்கு இந்த சூரிய கதிர்களை கொடுக்கிறோம். ஆனால் தண்ணீரே இல்லாது வெளியே எடுத்து வைத்தால் அப்பொழுதும் சூரிய கதிர்கள் இருந்தாலும் அது உலர்ந்துதான் போகுமே ஒழிய அலராது. அப்போ இந்த தாமரை விகாசம் அடைய அந்த சூரிய கதிர்களும் அவசியமாய் படுகிறது. அதே போல நீரும் அவசியமாய் படுகிறது. எப்படி இந்த தாமரை மலருவதற்கு இது இரண்டுமே அவசியமோ அதுபோல இங்கே சூரியனாக பகவானும் தாமரையாக ஜீவாத்மாக்களாகிய நாமும் நீரை குறிக்கிறது ஆச்சாரியன். அப்படி சூரியன் பகவானாகவும் தாமரை ஜீவாத்மாகவும் நீர் ஆச்சாரியனாகவும் குறிப்பிடுகிறது. அப்போ இந்த ஜீவாத்மா என்ற தாமரை மலர வேண்டும் என்றால் சூரிய கதிர் போலே பகவானும் நீரான ஆச்சாரியனும் அத்தியாவசியமாக படுகிறார். அப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தாலேதான் மோட்சம் என்று ஆச்சாரிய சம்பந்தத்தை ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று அறுதியிட்டு சொல்லக்கூடியவரான சின்னியம்மாள் என்ற பாகவதோத்தமரான பெண் பிள்ளை அவர்களுடைய வார்த்தைகளை சின்னியம்மாள் ரகசியம் என்று நாம் போற்றி கொண்டாடுகிறோம். ஒரு நாள்
ஒன்றான வானமாமலை ஸ்ரீ பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமி ஏகாந்தமாக வீற்றிருந்த பொழுது திருவடி சம்பந்தியான சின்னியம்மாள் என்ற பெண் பிள்ளை வந்து சுவாமியை தண்டம் சமர்ப்பிக்க ஜீயரும் அவளை கண்குளிர கடாட்சித்து அவளிடம் அனைவரிடம் கேட்பது போல உன் தேசம் எது, நாடேது, உம்முடைய நித்தியவாசம் எது என்று போன்ற சில கேள்விகளை கேட்க அவளும் போற்றத்தக்க அத்தியாவசத்துடன் ஸ்ரீ வைஷ்ணவ நிஷ்டைக்கேற்ற பதில்களை விண்ணப்பிக்கிறாள். அவளுடைய அத்தியாவசம் கண்டு உகக்கிறார் சுவாமியும். அப்படி சுவாமியின் கேள்விகளும் பதில்களும் சின்னியம்மாள் ரகசியம் என்றே போற்றப்படுகிறது. எப்படி திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்றும் திருவள்ளிக்கேணி அம்மாள் ரகசியம் என்றும் இருக்கிறதோ அதுபோல சின்னியம்மாள் ரகசியம் என்றும் இவருடைய வார்த்தைகளை கொண்டாடுகிறோம். அப்படி ஜீயர் சுவாமி கேட்ட கேள்விகளும் இவள் வைஷ்ணவ நிஷ்டைக்கேற்ப சொன்ன பதில்களும் நாம் இப்போ காண்போம். அப்படி முதலாக, பெண்ணே, உன் தேசம் எது, நாடேது, நித்தியவாசமேது என்று கேட்க அவள் திருவழுதி வளநாடு என்று சொல்கிறாள். தேசமேது என்று கேட்க திருவழுதி வளநாடென்ன என்று உரைக்கிறாள். பாரத தேசம், பரதகண்டம், சனாதன பூமி என்று சொல்வதற்கு பதிலாக திருவழுதி வளநாடு என்று சொல்கிறாள். அதத்தான் திருவழுதி வளநாடென்னும் தென்குருகூர் என்னும் மறுவினிய வன்பொரு நல்லென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சித்தியாய் நெஞ்சே தெளிந்து என்று நாம் அனுதினமும் அன்வைத்திருக்கிறோம். அப்ப ஆழ்வாரது அவதார ஸ்தலமான திருநகரியையும் அது இருக்கக்கூடிய நாடான வழுதி வளநாடு, அதாவது இந்த நவ திருப்பதி 9 திவ்ய தேசங்கள் இருக்கக்கூடிய அந்த வழுதி வளநாடு, ஆழ்வாருக்கே வழுதி வளநாடன், திருவழுதி வளநாடன் என்று பெயர் உண்டு. அப்படி ஆழ்வாருடைய அவதார ஸ்தலமான இந்த திருநகரியையும் அது இருக்கும் நாடாகிய இந்த வழுதி வளநாடையுமே தன்னுடைய நாடாக சொல்கிறாள், தன்னுடைய தேசமாகவே சொல்கிறாள். ஆழ்வாரே உபாயம் உபேயம் என்ற தெளிந்த சிந்தை உடையவளாய் இருப்பதனால் தேசம் எது என்று கேட்க திருவழுதி வளநாடு என்று சொல்கிறாள். அடுத்ததாக ஊர் எதென்ன என்று கேட்க திருக்குருகூர் என்ன என்று சொல்கிறாள். திருக்குருகூர் திருவழுதி வளநாட்டுக்கு அலங்காரமாகவும் ஆழ்வாருக்கு புராண நிரூபகமாக இருக்கக்கூடியது இந்த திருக்குருகூர் என்ற ஊரும் அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய தாமிரபரணி நதியும். அதத்தான் பாகவதத்திலேயே ஒரு ஸ்லோகம் சாதிக்கப்பட்டிருக்கிறது. கலவு கலு பவிஷ்யந்தி நாராயண பராஹா क्वचित् क्वचिन् மகாபாஹா திருமிதே சூஷ பூரிஷா தாமிரபரணி நதியத்திர கிருதமாலா வயல்வினி காவேரீச்ச மகாபாஹா பிரதீச்ச மகாநதிஹி என்று மகா உத்தமர்கள் அந்தந்த நதி தீரத்திலே வந்து அவதரிக்க போகிறார்கள் என்று தீர்க்கதரிசியாய் பாகவதத்தில் இந்த ஸ்லோகம் சாதிக்கப்பட்டிருக்கிறது, ஆழ்வார்கள் அவதாரத்திற்கு முன்பேயே. அப்படி இதையே ராமானுஜ திவ்ய சரிதையிலும் சொல்லப்படுகிறது. இதுவோ திருநகரி, இதோ பொருநாள், இதுவோ பரமபதம் இலை, இதுவோதான் வேதம் தமிழ் செய்து மெய்ப்பொருட்கும் உட்பொருளை ஓதும் சடகோபனுடைய ஊரா என்று கேட்கிறது. இதற்கு ஒரு ஏற்றத்தை சொல்ல வேண்டும் என்றால், இந்த தாமிரபரணி நதி தீரத்திலே, இந்த திருக்கூறுகிலே ஒரு யோகி, அவர் அருகிலேயே ஒரு நாய் இருந்து வந்தது. அப்போ இந்த திருக்குறுகூரிலே இருக்கக்கூடியவர்கள் உண்டு மீதம் போடுகிற அந்த எச்சில் இலையை உண்பதற்காகவே இந்த நாய் இங்கிருந்து அந்த அக்கரைக்கு சென்று அந்த எச்சிலை உண்டு பின்பு வரும். ஒரு நாள் அந்த ஆற்றிலே வெள்ளம் மேலிட அது அடித்துக்கொண்டு நேராக மோட்சத்திற்கு செல்கிறது. அப்போ இந்த யோகிக்கு தோன்றுகிறது, அதைத்தான் கம்பரும் சாதிக்கிறார், வாய்க்கும் குறுகை திருவீதி எச்சிலை வாரி உண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய், அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தாள் பழுதோ, பெருமான் மகுடம் சாய்க்கும் வண்ணம் கவி சொல்ல வல்ல ஞான தமிழ்கடலே என்று. இது அந்த ஆழ்வாரினுடைய சம்பந்தத்தாலேயேதான் அந்த நாய்க்கு இப்படி மோட்சம் கிடைத்தது. அப்படி இந்த ஊரினுடைய ஏற்றத்தை உணர்ந்து ஆழ்வாரினுடைய திருவடி சம்பந்தமே உபாய உபேயம் என்பதை நன்றாக தெளிந்த சிந்தை உடையவள். அதனால் தேசமெது என்று கேட்க திருவழுதி வளநாடு என்று சொன்னாள். ஊர் என்று எதென்று கேட்க திருக்குறுகூர் எதென்ன என்று உரைக்கிறாள். அடுத்ததாக வீடு எதென்ன என்று கேட்க பண்டுடையான் வீடு என்ன என்று சொல்கிறாள்.
பண்டுடையான் என்றால் ஸ்ரீ வைஷ்ணவன் திருமாளிகையே தமக்கு திருமாளிகை என்று சொல்கிறார். ஆழ்வார்கள் வீடு எதுவோ அதுவே எமக்கு வீடு என்று சொல்கிறார். இதற்கு ஆளவந்தார் தம்முடைய சோஸ்திர ரத்தத்தில் அழகாக சாதிக்கிறார். தவதாசிய சுகைக்க சங்கினாம் பவனேஸ்வஸ்வபி கீட ஜென்மமே இதராவ ஸ்தேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனா. உன்னுடைய அடிமையாகிற இன்பம் ஒன்றிலேயே விருப்பமுள்ள மகான்களுடைய திருமாளிகைகளில் அடியேனுக்கு புழுவாக பிறப்பதும் ஆயிடுக. வைஷ்ணவ அடியார்களினுடைய கிரகத்திலே ஒரு புழுவாக பிறப்பதும் ஆயிடுக. அதை விட்டு அடிமை சுவடு அறியாத நான்முகனாய் பிறப்பதும் தானும் எனக்கு வேண்டா. அப்படிப்பட்ட நான்முகனாய் பிறப்பது அந்த பாக்கியம் கூட எனக்கு வேண்டாம். அதனால் ஸ்ரீ வைஷ்ணவன் கிரகத்திலே திருமாளிகையிலே ஒரு புழுவாயும் பிறப்பதே ஆயிடுக என்று சாதிக்கிறார். அதை நன்கு உணர்ந்தவளாய் இருப்பதனால் இவள் வீடு எதென்ன என்று சுவாமி கேட்க பண்டுடையான் வீடு என்ன என்று சாதிக்கிறாள். அடுத்ததாக குலம் ஏதென்ன என்று கேட்க அச்சுத குலம் என்ன என்று சொல்கிறாள். அச்சுதன், அச்சுத குலம் என்றால் நஸ்யவத்தே நழுவுவதே இல்லை, நழுவ விடாதவனாக இருப்பதனால் அச்சுதன் என்று எம்பெருமானுக்கு நாமம். அப்போ சரணாகதி, எம்பெருமானிடத்தில் சரணாகதி பண்ணி நம்மை ஒரு காலம் நழுவ விடாதவனாய் இருப்பதனால் அவனுடைய குலமே என் குலம் என்று சொல்கிறாள். நன்றாக சரணாகதி பண்ணக்கூடியவன் சரணாகதன் அவனுக்கு உரியதை அறிந்தவளாக இருப்பதனால் அனுகூல்யச சங்கல்பகா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசோ கோபத்ருத்வ வர்ணம் தத்தா ஆத்ம நிக்ஷேப கற்பண்யே சக்வித சரணாகதகா என்று சரணாகதனுக்கு உரிய இந்த 6 நிலையை அறிந்தவளாக இருப்பதனால் எம்பெருமானிடத்தில் ஒரு காலம் நழுவ விடாதவனாய் இருப்பான். அதனால் அவனே, அவனுடைய குலமே எனக்கு அச்சுத குலம் என்று சாதிக்கிறான். குலமேது என்று கேட்க அச்சுத குலம் என்று சாதிக்கிறான். வேதம் எது என்று கேட்க திராவிட வேதம் என்று சொல்கிறாள். திராவிட வேதமான தமிழ் வேதமே என் வேதம் என்று சொல்கிறாள். அதைத்தான் நாம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் என்று சொல்கிறோம். நமாம்யகம் நமஸ்கரிக்கிறேன், வந்தனம் செய்கிறேன். திராவிட வேதம் தமிழ் வேதமான கடலை நாம் நமாம்யகம் நமஸ்கரிக்கிறோம் என்று சொல்கிறோம். இது வந்தே ராமாயணார்ணவம் என்று சொன்னதை அடியொற்றி இருக்கக்கூடியது என்று சொல்வார்கள் பூர்வர்கள். ஸ்லோக ஜால ஜலாகீர்ணம் சர்க்க கல்லோல சங்குலம் காண்டக்ராக மகாமீனம் வந்தே ராமாயணார்ணவம் என்று இந்த ஸ்லோகத்தை ஒட்டியே இது அமைய பெற்றிருப்பது என்று பூர்வர்களுடைய வாக்கு. அப்போ ஸ்லோகங்கள் ஆகிற ஜலம் நிரம்பியும் சர்க்கங்கள் ஆகிற அலைகள் நிறைந்தும் காண்டங்கள் ஆகிற முதலைகளும் பெரு மீன்களும் மலிந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ ராமாயண சமுத்திரத்தை நமஸ்கரிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அப்போ இதை ஒற்றி இருப்பதனால் ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்டுள்ளது என்றால் இந்த திராவிட வேதம் தமிழ் வேதம் தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய சீர்தொடை ஆயிருக்கக்கூடியது என்று சொல்கிறார்கள். 24,000 ஸ்லோகம் ராமாயணம் கொண்டுள்ளது என்றால் இந்த திராவிட வேதம் தீர்த்தங்கள் 1000 சீர்தொடையாய் இருக்கிறது. ராமாயணம் 500 சர்க்கங்கள் கொண்டிருக்கிறது என்றால் இந்த திராவிட வேதம் 10,100 இருக்கும் சர்க்கங்கள் கொண்டிருக்கிறது, 10,100 இருக்கும் என்று இருக்கிறது. ராமாயணம் 6 காண்டமாய் இருக்கிறது என்றால் இது ஷட்பதத்தின் துவயத்தின் அர்த்தத்தை பேசுகிற 10க்கு 10 இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது ராமாயணார்ணவம் என்று சொன்னால் இது திராவிட வேதசாகரம் என்று சொல்லும்படியா இருக்கிறது. இது ரகுவம்ச சரித்தம், ராமாயணம் ரகுவம்ச சரித்தத்தை சொல்லும்படியாக இருப்பது. இது இந்த திராவிட வேதசாகரம் முகில்வண்ணன் அடிமேல் சொன்ன சொல்மாலையாய் அமைந்திருக்கிறது. ராமாயணம் வால்மீகி மகர்ஷி புரோக்தமாய் இருக்கிறது என்றால் இந்த திராவிட வேதசாகரம் சடகோப மகர்ஷி சாட்சாத் கிருத்தமாய் கருதப்படுகிறது. ராமாயணம் மகா பாதக நாசம் என்றால் இதுவும் அருவினை நீரு செய்யும்படியா இருக்கு. இது மோட்ச பிராபகமாய் இருக்கிறது. ராமாயணம் மோட்ச பிராபகமாய் இருக்கிறது என்றால் இதுவும் வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே என்று திருவடியையே அடைவிக்கும்படியா இருக்கிறது. அதனால் வேதமேது என்று கேட்க தமிழ் வேதமே என் வேதம், திராவிட வேத சாகரம், திராவிட வேதமே என் வேதம் என்று சொல்கிறார். வேதமான 4 வேதங்களுக்கு ஒப்பாக ஆழ்வார் 4 திவ்ய பிரபந்தத்தை சாதித்தார்.
அங்கங்கள், அதற்கு அங்கங்களாக திருமங்கையாழ்வார் 6 அங்கங்கள், மாறன் பணித்த தமிழ்மறைக்கு அங்கங்கள் 6 செய்ய அவதரித்தார் வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் திருமங்கையாழ்வார். அதற்கு உப அங்கங்கள் சாதிப்பதற்காக மற்ற ஏனைய ஆழ்வார்கள் தங்களுடைய திவ்ய பிரபந்தங்களிலே சாதித்தார்கள். அப்போ இந்த திராவிட வேதமே எமக்கு வேத சாகரமாக இருக்கக்கூடியது என்று நன்கு உணர்ந்து அதை நான் நமஸ்கரிக்கிறேன், அதுவே என் வேதம் என்று கொண்டாடும்படியாக சுவாமி கேட்க, உன் வேதம் எதென்ன என்று கேட்க, திராவிட வேதமே என் வேதம் என்று சொல்கிறாள். அடுத்ததாக கோத்திரம் ஏதென்ன என்று கேட்க, பராங்குஷ கோத்திரம் என்ன என்று சொல்கிறாள். பராங்குஷ கோத்திரமே என் கோத்திரம் என்று சொல்கிறாள். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யசன குலபத்தேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகுலம் பிரணமாமி மூர்தனா. அப்போ ஆத்யசன குலபத்தேர் வகுலாபிராமம் என்ற சொல்லை அனைவரும் அனுசந்திக்கிறோம். என்னை சேர்ந்தவர்களுக்கு எப்பொழுதும் தாய் தந்தை, மாதா பிதா, தாய் தந்தை, மாதர், மக்கள், செல்வம் மற்ற எல்லாமும் என்ன உறவுகளோ அது அத்தனையுமே யாதொரு ஆழ்வார் திருவடியோ அவரான அந்த நமக்கு குலக்கூடஸ்தராகிய நம் குலத்துக்கே தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஆழ்வாருடைய திருவடியை மகிழ் மாலையை அணிந்து நித்திய ஜுவலிக்கும்படியாக நித்தியோஜ்வலமாய் இருக்கக்கூடிய அந்த ஆழ்வார் திருவடியை தலையால் வணங்குகிறேன் என்று சொல்கிறோம். அப்போ குல கூடஸ்தராகிய குலத்துக்கே தலைவராக இருக்கும்படியான மாறன் சடகோபன் என்று கொண்டாடும்படியாக வகுலாபரணன் மகிழ் மாலையை சாத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஆழ்வாரே என்று சொல்கிறோம். அவரே குலத்துக்கு தலைவர் என்று கொண்டாடுகிறோம். அப்படி பராங்குஷன், பரத்துக்கே அங்குஷம் இட்டவர், பரனான எம்பெருமானுக்கே அங்குஷம் இட்டவர். அதைத்தான் சடகோபர் அந்தாதியில் மிக அழகாக சாதிக்கிறார் கம்பர். வேதத்தின் முன் செல்க மெய்யுணர்ந்தோர் விரிஞ்சன் முதலோர் கோதற்றன் ஞானக் கொழுந்து முன் செல்க குணம் கடந்த போதக்கடல் எங்கள் தென்குருகூர் புனிதன் கவியோர் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடரே. மற்ற மதத்தினருக்கு இல்ல எம்பெருமானுக்கு எதிராக சொல்லக்கூடியவர்களுக்கு அங்குஷம் போலே இருக்கக்கூடியவர் ஆழ்வார்னா, அதை காட்டிலும் பரத்துக்கே எம்பெருமானுக்கே அங்குஷமிட்டவர் திருவாய்மொழியே எம்பெருமானுக்கு அங்குஷம் போல, அதை தாண்டி எம்பெருமான் பாதத்தின் முன் செல்லுமே தொல்லை மூல பரஞ்சுடரேன்னு அதை தாண்டி எம்பெருமானாலும் செல்ல முடியாததாக இருக்கக்கூடியது. தென்குருகூர் கவி பாதத்தின் முன் செல்லுமே, செல்ல முடியாததா இருப்பதனால் அப்படிப்பட்ட பராங்குஷனே எம் குல தலைவராக இருக்கக்கூடியவன். அதை நன்கு உணர்ந்து உன்னுடைய கோத்திரம் ஏது என்று கேட்க, பராங்குஷ கோத்திரமே என்னுடைய கோத்திரம் என்று சாதிக்கிறாள். அடுத்ததாக உன்னுடைய சூத்திரம் ஏதென்ன என்று கேட்க, ராமானுஜ சூத்திரம் என்று உரைக்கிறாள். ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி என்பதற்கு ஏற்ப ராமானுஜர் திருவடி சம்பந்தமே மோட்சம் பெற்று கொடுக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவளாக ஊமை செவிடுக்கு தம்முடைய திருவடி பாதுகையை வைத்து கடாட்சித்தார். அதை கூறத்தாழ்வாரும் பார்த்திருந்து இப்படி ஒரு ஊமை செவிடராய் இருந்திருக்கலாவே, அதை விட்டு நாம் என்னென்ன கிரந்தங்கள் படித்து நாட்களை கடத்தினோமே என்று மிகவும் வருந்தினார். அது அனைவரும் அறிந்ததே. அப்படி ராமானுஜருடைய திருவடி சம்பந்தமே நமக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் என்பதை நன்கு உணர்ந்தவளாக இருப்பதனால் உன்னுடைய சூத்திரம் ஏது என்று கேட்க, ராமானுஜருடைய சூத்திரமே, ராமானுஜ சூத்திரமே எம்முடைய சூத்திரம் என்று உரைக்கிறாள். அடுத்ததாக காரிகை ஏதென்ன, பரகால காரிகை என்ன என்று உரைக்கிறாள். காரிகை என்ற சொல் தாங்கள் ஒன்று சேர்த்துக் கொள்வதற்காக சொல்லப்படுகிற சொல்லாக தமிழிலே சொல்வது வழக்கம். இல்லை என்றால் ஒரு பெரியோர்களை பற்றி அதீதமாக சொல்ல வேண்டும், அவர்களை ஏற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் காரிகை என்று சொல்லக்கூடிய வழக்கம் இருந்து வருகிறது. அப்போ இவள் காரிகை ஏதென்று என்று கேட்க, பரகால காரிகை என்று சாதிக்கிறாள். எப்படி பரத்துக்கு அங்குஷமிட்ட ஆழ்வாரோ அதுபோல பரனுக்கே காலனாக நடுங்க வைக்கக்கூடியவராக இருந்தவர் நீலன், ஆலிநாடன், கலிகன்றி என்று ஆடல்மா குதிரையை வைத்துக் கொண்டு வாழ்வலியால்
மந்திரம் பெற்றுக்கொண்ட மங்கையர்கோன், மங்கை நாட்டுக்கு அதிபதியான திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வாராய் மாறின பிறகு பராங்குஷ நாயகி போல இவரும் பரகால நாயகியாய் மாறி எம்பெருமானிடத்தில் தன்னுடைய அதீத பிரிவாற்றாமையை நாயகி பாவத்திலே எடுத்துரைக்கிறார். அப்போ காரிகை ஏதென்ன என்று கேட்க பரகால காரிகை என்று உரைக்கிறாள். அடுத்ததாக குடி ஏதென்ன என்று கேட்க அஞ்சு குடி என்ன என்று சாதிக்கிறாள். முன்னை வினையகல மூங்கில் குடி அமுதன் என்று ராமானுஷ நூற்றந்தாதியில் அனுசந்திக்கிறோம். அதுபோல அஞ்சு குடி என்ன என்று சாதிக்கிறாள். அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தஞ்சையிலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை என்று சொல்கிறோம். அப்படி அஞ்சு குடி பயந்து வயிறு பிடித்து பொங்கும் பரிவாலே எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்று பாசுரம் பாடுகிறவர்கள், பல்லாண்டு பாடக்கூடிய பட்டர்பிரான் போன்றே அவர் தொட்டு அஞ்சு குடியா இருப்ப அந்த குடியே எம்முடைய குடி. பயந்து வயிறு பிடித்து பாசுரம் பாடுகிறவர்கள் குடியே எம்முடைய குடி. பொங்கும் பரிவாலேயே எம்பெருமானுக்கு என்ன நேர்ந்து விடுமோ என்ற எண்ணம் கொண்ட அந்த குடியே எம்முடைய குடி என்று சொல்கிறாள். ஆக குடியதென்ன என்று சுவாமி கேட்க அஞ்சு குடி என்ன என்று சொல்கிறாள். பந்துக்கள் ஆரென்ன என்று கேட்க ஆத்ம பந்துக்கள் என்ன என்று சொல்கிறாள். என்னோடு சேர்ந்து யார் எம்பெருமானை அனுபவிக்கிறார்களோ அவரே ஆத்ம பந்துக்கள். என்னோடு சேர்ந்து யார் ஞானத்தை வளர்த்து கொள்கிறார்களோ அவர்களே ஆத்ம பந்துக்கள். யார் என்னை இடிந்துரைக்கிறார்களோ, இந்த பக்கம் போகாதே, இது நல்வழி அல்ல, இந்த பக்கம் செல், இந்த பக்கம் சென்றால் எம்பெருமானை அனுபவிக்கலாம், இந்த பக்கம் சென்றால் ஞானத்தை வளர்த்து கொள்கிறாம், கூடியிருந்து குளிரலாம், அனுபவிக்கலாம் என்று யார் சொல்கிறார்களோ அவர்களே எம்முடைய ஆத்ம பந்துக்கள். அப்படிப்பட்ட பந்துக்களே ஆத்ம பந்துக்கள், ஆத்மாவுக்கு உதவக்கூடிய பந்துக்களே ஆத்ம பந்துக்கள் என்று உரைக்கிறார். ஆக சுவாமி பந்துக்கள் யாரென்ன என்று கேட்க ஆத்ம பந்துக்களே என் பந்துக்கள் என்று உரைக்கிறார். மலர்த்தாள்கள் வாழியே, சிறந்த செந்துவராடையும் வாழியே, திருவிருந்தகை முக்கோலும் வாழியே, தடம்புயத்திலே சங்காழி வாழியே, மருவுகொண்டல் மணவாள யோகியை வாழ்த்தி வாழ்ந்தருள் வாய்மலர் வாழியே, கருணை மேவும் ராமானுஜமுனி கனகமௌலி கலந்தூழி வாழியே வாழியே என்று சொல்லி அடியேன் அமைகிறேன். ஸ்ரீமதே சடகோபாய நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ, ஸ்ரீ வானாச்சல மகாமுனையே நமஹ, ஸ்ரீ வரதநாராயண குரவே நமஹ. பொன்னடிக்கால் ஜீயரின் பூர்வாசிரம பெயர் அழகிய வரதர். வானமாமலை ஜீயர், வானாத்ரி யோகி, ராமானுஜ ஜீயர், ராமானுஜமுனி என்று இவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. இவர் அழகிய மணவாள மாமுனிகளின் முதல் சிஷ்யர் மட்டுமல்லாது பிரதான சிஷ்யரும் ஆவார். சுவாமியின் அவதார ஸ்தலம் வானமாமலை, திருநக்ஷத்திரம் புரட்டாசி புனர்பூசம். மாமுனிகளின் சிறந்த சிஷ்ய செல்வத்துக்கு இவர் முதலடி இட்டவையால் இவருக்கு பொன்னடிக்கால் ஜீயர் என்ற திருநாமம் வழங்கலாயிற்று. இவர் பாரத தேசம் முழுவதும் பல இடங்களில் தோதாத்ரி மடங்களை நிறுவி நம் சம்பிரதாயத்தை விஸ்தாரம் செய்தார். சுவாமி அவர் நியமித்த அடுத்த ஜீயர் சுவாமிகளை தொடர்ந்து இன்று வரை வானமாமலையில் ஆச்சாரிய பரம்பரை தொடர்ந்து வருகிறது. நாமும் பொன்னடிக்கால் ஜீயரின் திருவடியை பிரார்த்தித்து எம்பெருமான் மற்றும் ஆச்சாரிய சம்பந்தத்துக்காக பிரார்த்தித்து அவர் தனியனை இப்பொழுது பார்ப்போம். ரம்ய ஜாமாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. சின்னியம்மாள் என்ற பாகவதோத்தவை சுவாமி பொன்னடிக்கால் ஜீயரின் திருவடி சம்பந்தியானவள் சுவாமி